எங்கள் ஊர் கல்யாண வீடுகளில் எல்லாம் பருப்பு பாயசம் ஒன்று வைப்பாங்க. அதை வாழை இலையில் ஊற்றி வாழைப்பழம் இல்லைன்னா பப்படம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல குக்கர் வச்சு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 100 கிராம் ஜவ்வரிசியை நல்லா வறுத்தெடுக்கணும். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ கூட 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/4 கிலோ பாசி பருப்பு, அதாவது சிறுபயிறு பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்துட்டு முதல்ல நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியையும் ஒரு 8லேருந்து 10 ஏலக்காய் அடித்து சேர்த்துக்கலாம். கூட 3 கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் போட்டு இறக்கணும். இது வேகட்டும். அந்த கேப்பில் தேங்காய் பால் ரெடி பண்ணலாம். அரைமுறை தேங்காயை துருவி 3 கப்பு பால் எடுக்கணும். 1ஆம் பால் 1/2 கப்பு, 2ஆம் பால் 1/2 கப்பு. அதாவது ஃபஸ்ட்டு பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இப்போ பருப்பு நல்லா வெந்ததும் 2ஆம் பால் எடுத்தோம் பார்த்திங்களா 1/2 கப், அதான் முதல்ல சேர்த்துட்டு கூட 400 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா திக்கான முதல் பால் 1/2 கப், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிச்சதையும் இறக்கிக்கலாம். இறக்கும்போது தண்ணி மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் நேரம் இருக்கும்போது கொஞ்சம் திக்காகும். ஃபைனலி 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி போல் பொடியை நறுக்கின தேங்காய், முந்திரி, திராட்சை அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு பாயசம் ரெடி. கல்யாண விதிகளில் எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. பட் இந்த பாயசத்துக்கு நான் கேரண்டி. பருப்பு பாயசம் லவர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.